வணக்கம் வெல்கம் காய்ஸ். ஆழ்கடலுக்குள்ள மனுஷங்களுக்கு தெரியாத எத்தனையோ மர்மங்கள் மறைஞ்சிருக்கு. ஆனா அந்த கடலோட அடிவாரத்திலிருந்து திடீர்னு ஒரு மிகப்பெரிய புராண அவசரம் எழுந்து வந்தா என்ன ஆகும்? 2025 ரிலீஸ் ஆகி அதிரடியான விஷுவல் அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரசிகர்களை மிரட்ட வச்ச கிரேக்கன் என்ற படத்தோட கதை தான் இது. நம்ம கதையில கடலுக்கு நடுவில் ஆய்வு செய்ய போற ஒரு சயின்ஸ் டீம் ஒன்று எதிர்பாராத விதமா கடலுக்கு அடியில் தூங்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் அசுர உயிரினத்தை ஊசி போட்டுறாங்க. அந்த ராட்சச கிரேக்கன் விழிச்சதும் வந்து அங்க சுத்தி இருக்கிற கப்பலையும் மனுஷங்களையும் வேட்டையாட ஆரம்பிச்சிருது. அந்த கொடூரமான கடலடி அசுரங்கிட்ட இருந்து தப்பிச்சு அதை மறுபடியும் எப்படி வீழ்த்துறாங்கன்றதான் இந்த படத்தோட மரண மாசான கதை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த சயின்ஸ் டீம் கிரேக்கன் கிட்ட இருந்து தப்பிச்சு கரை சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் வர பயங்கரமான த்ரில்லிங் சீன்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படி கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல நார்வே நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே அழகான பிரம்மாண்டமான ஒரு கடல் பள்ளத்தாக்கு பகுதியை காட்டுறாங்க. அங்க சுத்தி முத்தி பாறைங்க மலைங்கன்னு எல்லாம் பயங்கர உயரத்துல கம்பீரமா நிக்குது. அந்த பள்ளத்தாக்குக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆழமான கடல்ல தான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட ஒரு மாசான ஜெட் ஸ்கீமே இருக்கு. அதை வச்சுட்டு தான் தண்ணியில சும்மா தாறு மாற எகிரி குதிச்சு அலைய பொழந்துக்கிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்துல செம்மையா கத்தி ஆரவாரம் பண்றாங்க. அப்படி அவங்க போடுற சத்தம் அந்த பெரிய பள்ளத்தாக்கோட பாறையில மோதி எதிரொலிச்சு இவங்களுக்கே திரும்ப வருதுன்னா பாத்துக்கோங்களேன். இதை பார்க்கவே செம்ம த்ரில்லிங்கா ஜாலியா தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சத்தம் போட்டுட்டே தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் தெரியாது. என்னன்னா அவங்க பண்ற அந்த ஆர்ப்பாட்டமும் அந்த சத்தமும் தண்ணி கடியில் தூங்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு ஆபத்தான விஷயத்த, லைக் ஒரு பிரம்மாண்டமான உயிரினத்தை அதோட ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து மெதுவாக எழுப்பிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது என்னன்றது தெரியாமலே அவங்களோட விளையாட்டு தொடர்ந்துட்டே தான் இருக்கு. அப்பதான் ஜட்ஜ்கில பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற பையன் முன்னாடி ஓட்டிட்டு இருக்கிறவனை பார்த்து, டே மச்சி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாண்டா, அங்கதான் தண்ணி ரொம்ப ஆழமா இருக்கும், அப்பதான் வண்டியோட ஸ்பீடும் இன்னும் அதிகமாகும், செம ஸ்பீடா பறக்கலாம் அப்படின்னு சொல்றான். முன்னாடி ஓட்டுறவனும் அதை கேட்டுட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே அந்த ஆழமான நடுப்பகுதிக்கு திருப்புறான். அங்க போனதும் அந்த ஜெட்ஸ்கியோட ஃபுல் ஆக்சலரேட்டரையும் முறுக்கி செம்ம ஸ்பீட்ல ரவுண்ட் அடிச்சு வண்டியை அப்படியே ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சரியா அதே நேரத்துல தான் அந்த கடலோட பயங்கரமான ஆழத்துல இருந்து ஒரு ராட்சச நிழல் ஒண்ணு மெதுவா அவங்க வண்டிக்கு பின்னாலேயே மேலே எழும்பி வந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மேல காத்துல பறக்கிற மாதிரி ஸ்பீட்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பொருளோ அல்லது உயிரினமோ அவங்களோட ஜெட்ஸ்கி மேல செம்ம ஸ்ட்ராங்கா பயங்கர ஃபோர்ஸ்ல வந்து மோதுது. அந்த ஒரு செகண்ட்ல அவங்களால வண்டியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரெண்டு பேரும் பேலன்ஸ் மிஸ் ஆகி தூக்கி வீசி சொலண்டு போய் அந்த குளிர்ந்த கடலுக்குள்ள விழுந்துடுறாங்க. இப்படி அந்த ஒரு நொடியில அவங்களோட மொத்த சந்தோஷமா காத்துல பறந்து போயிடுச்சு. கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களை எது தாக்குனது அப்படின்னு யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. ஒரு தடையும் கூட கிடைக்கல. இந்த கேள்வி கண்டிப்பா உங்களையும் கொஞ்ச நேரத்துக்கு மண்டக்காய வைக்கும். சரி, கதைக்கு வருவோம். கரெக்டா அதே நேரத்துல தான் என்ன நடக்குதுன்னா, கடல்வாழ் உயிரினங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு லேடி ரிசர்ச்சருக்கு அவளோட பாஸ் கிட்ட இருந்து ஒரு அவசரமான மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல நீ உடனே கிளம்பி நாளைக்கு நார்வேல இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு போயாகணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே அதே ஸ்பாட் தான் அது. ஏன்னா அந்த ரிசர்ச் டீமுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. லைக் என்னன்னா, கடந்த கொஞ்ச நாளாவே அந்த கடல் பகுதியில் ஏதோ ஒரு புதுசா விசித்திரமா நடந்திருக்கு. கடல் தண்ணிக்குள்ள பெரிய குழப்பமோ ஸ்ட்ரேஞ்சான விஷயமோ நடந்திருக்கிறதுனால அங்க இருக்கிற மீனுங்கள்லாம் அதோட இயல்புக்கு மாறா கடலோட ஆழத்திலிருந்து திடீர்னு மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாம தண்ணி கடியில் ஏதோ ஒரு பெரிய அசைவும் பயங்கரமான சலசலப்பும் நடக்கிறத எல்லாருமே நோட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் வீடியோல பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அவ கண்ணு அவளாலே நம்ப முடியல. என்னடா அது, கடலுக்கடியில் இப்படி ஒரு விசித்திரமான மாற்றமா அப்படின்ட்டு அவளுமே அதை பார்த்து ஷாக் ஆகுறா. விஷயம் என்னன்றதை நேரில் போய் தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணி அடுத்த நாளே அவளோட காரை எடுத்துக்கிட்டு அந்த பெரிய பள்ளத்தாக்கோட கடலோட ஓரத்தில் இருக்கிற ஒரு சின்ன மீனவ கிராமத்துக்கிட்ட போய் சேர்றான். அந்த ஊர்ல ரொம்ப வருஷமா மீன் பிடிச்சி தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வயசான மீனவர் இருக்கிறதா இவள் கேள்விப்படுறா. கண்டிப்பா அவர்கிட்ட போய் கேட்டா இதுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூவோ இல்லை நம்ம தேடிட்டு இருக்கிற பதிலோ கிடைக்கும்னு அவரை நம்பி தேடி போறான். தென் இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவிலேயே ரொம்ப பெரிய மீன் பண்ண வச்சிருக்கிற ஒரு முதலாளியை காட்டுறாங்க. அந்த ஃபிஷ் ஃபார்மோட முதலாளி வெளியே இருந்து வந்திருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்களை கூட்டிட்டு வந்து தன்னோட ஃபார்ம்ல இருக்கிற அதிநவீன மிஷின் எல்லாம் சுத்தி காட்டி பெருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவன் அவனுக்கு கிட்ட இங்க பாருங்க, இந்த உலகத்திலேயே ரொம்பவும் ஆழமான கடல் பள்ளத்தாக்கு இங்க மட்டும்தான் இருக்குது. லைக் கிட்டத்தட்ட 1300 அடி இருக்கும். உலகத்திலேயே ரொம்பவே தரமான ஆர்கானிக் மீனுமே இங்க தான் கிடைக்குது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் வச்சு தான் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான டன் மீன்களை அப்படியே ஒரே அடியில் பிடிக்க முடியும் அப்படின்னு செம்மையாக பில்டப் கொடுத்து பேசுகிறான். எல்லாம் எதுக்காக, எப்படியாச்சும் தன்னோட ஃபார்மில் பெரிய பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படியே வழி பேசி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். சரி, அப்படியே பேச்சு பார்க்கல அவன் தான் புதுசாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜியை பற்றியும் பெருமையாக எடுத்துடுறான். என்னன்னா, இந்த சோனா டெக்னாலஜி யூஸ் பண்ணி மீன்களை ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப நாளைக்கு உசுரோடவும் வச்சுக்க முடியுமாமா. அதை சொன்ன உடனே இந்த சோனார் விஷயம் அங்கே நீட்டு இருந்த இன்வெஸ்டருக்கு பெருசாக செட் ஆகலை, பிடிச்ச மாதிரியுமே தெரியல. அங்கேருந்து இன்வெஸ்டரில் ஒருத்தன் குறுக்கு மறுக்கு யோசிச்சுட்டு, யோ
இந்த மாதிரி சோனார் அளவுக்கு அதிகமாக ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி நீ தொடர்ந்து யூஸ் பண்ணால் அது கடலோட மொத்த ஈகோ சிஸ்டமையே இல்லை சுற்றுச்சூழலையோ சமநிலையை வச்சுக்கிறத அப்படின்னு வான் பண்ணுற மாதிரி சொல்கிறான். இப்படி இவனோட பிளானை மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னு கடுப்பானதும் அந்த ஃபிஷ் ஃபார்மோட முதலாளி உடனே அவனோட சீஃப் இன்ஜினியரை வர வைக்கிறான். அவன் இன்வெஸ்டர்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி, இங்கே பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சியை ரொம்ப துல்லியமாக ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுதான் நமக்கு வேலையே. அதனால தான் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதனால் நம்ம பிஸ்னஸில் நல்ல லாபமும் கிடைக்குது அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கூட அந்த இன்வெஸ்டர்களுக்கு ஏதோ தப்பாக இடிக்குது அப்படின்னு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது வெளியில் எதுவுமே காட்டிக்காமல் அமைதியாக தான் இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின் அங்கே எதிர்த்து அவளோட பழைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்குறா. அதுக்கப்புறம் தான் அவளோட ரிசர்ச் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கிறா. அவளுக்கு எப்படியாச்சும் இந்த மீனெல்லாம் எப்படி மர்மமான முறையில் கொத்த செத்து போகுதுங்க அப்படின்ற உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக முதற்கட்ட ரிப்போர்ட் அவள் கைக்கு வருது. அதை எடுத்து படித்து பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். உடனே என்ன பண்ணுறான்னா, அந்த பக்கத்தில் ரொம்பவே உடம்பு முடியாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு நோய்வாய்ப்பட்ட மீன் ஒன்று கையில் எடுக்கிறான். அதை தூக்கிட்டு நேராக அவளோட லேபுக்கு தான் போகிறான். அங்கே வச்சு அந்த மீனோட இதயத்தை தனியாக பிரியாமல் அறுத்து எடுக்கிறான். அப்புறம் அந்த இதயத்தை கொண்டு போய் அவங்க யூஸ் பண்ணுற அந்த சோனார் ஃப்ரீக்வன்சியோட டிவைஸுக்கு பக்கத்தில் வைக்கிறான். வச்சுட்டு அந்த ஃப்ரீக்வன்சியோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிறான். கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி ஏற்ற அந்த மீனோட இதயம் பயங்கர வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அதாவது அதுவே துடிக்குதா இல்லை பயத்தில் நடுங்கி துடிக்குதான்னு அவளுக்கு தெரியல. ஆனால் செம்ம வேகத்தில் ஷேக் ஆகுது. இதை பார்த்தது நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயம் பக்காவா புரிஞ்சு போயிடுச்சு. அந்த சோனார் ஃப்ரீக்வன்சியோட அளவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக போனதுனால தான் அந்த அதிர்வு தாங்க முடியாமல் மீனுங்கள்லாம் இப்படி ஆபத்தில் நடுங்கி செத்து மேலே வந்திருக்குங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்சிடுறான். அப்போ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அங்கேருந்து கிளம்பும்போது அவகிட்ட, நம்ம இந்த சோனார் டிவைஸ் எல்லாம் வச்சு உடனடியாக ஆஃப் பண்ணி ஆகணும். ஏன்னா இது நமக்கு வேணால் பெரிய லாபத்தை தரலாம், ஆனால் கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கு இது நேரடியான மரணத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ரொம்பவே எச்சரிச்சுட்டு தான் போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளோட முழு ஆப்ரேஷனும் ஆராய்ச்சியும் முடிகிற வரைக்கும் அதே ஃபார்மில் தங்கி வேலை பார்க்குறதா முடிவு பண்ணுறான். அங்கே தான் அவள் முறையாக நம்ம ஹீரோவை சந்திக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே எந்த பேச்சும் இல்லாமல் சைலண்டாக நிற்கிறாங்க. பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி நல்ல ஒரு அழகான சூழல் தான் நிலவுது. அப்போ தான் அங்கே இருக்கிற இன்னொருத்தன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நேராக மேலே இருக்கிற மிஷின் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் எதையும் அவனத்தை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சரி, அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கடலில் சூப்பராக அப்படியே ஹைக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேஷுவலாக அவகிட்ட, ஆமா நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். பதிலுக்கு நம்ம ஹீரோயின் அவன் பேசுறது எதுவுமே மண்டையில் ஏற்றிக்காம அவளோட கவனம் ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்படுது. அவங்க போகிற போட்டுக்கு சரியாக அடியில் ஆழமாக தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நகர்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அது அவங்க பேசுறதையும் பண்ணுறதையும் அப்படியே கவனிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரியும் அவள் உணர்றா. நம்ம ஹீரோவும் அந்த வித்தியாசத்தை சட்டுன்னு கவனித்து பார்க்குறான். அந்த சீனை கரெக்டாக டாப் ஆங்கிள்லேருந்து காட்டும் போது தான் நமக்கே புரியுது, அட பாவிங்களா, இவங்களுக்கு அடியில் நகர்ந்துட்டு இருக்கிறது அந்த விஷயம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. ஆரம்பத்தில் வெறும் மீனுங்க மட்டும்தான் கரையில் ஏறி செத்துட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ கடலில் இருக்கிற பெரிய பெரிய ஆமைங்க கூட தண்ணியை விட்டு வெளியே தப்பிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சொல்லப்போனால் இப்போ தான் நிலைமையே ரொம்ப கைமீறி போயிட்டு இருக்கு. பாருங்க, ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நடக்க போதுனாவே அதுக்கு முன்னாடி சில விசித்திரமான அறிகுறிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே தான் இங்கேயும் நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் கரைக்கு திரும்ப வர்றதுக்குள்ளேயே அங்கே ஒரு பயங்கரமான சம்பவமே நடந்து முடிஞ்சிருச்சு. தண்ணிக்குள்ள வச்சிருந்த அந்த சோனார் டிவைஸ் மேல ஏதோ ஒரு பொருள் ரொம்ப பலமா வந்து மோதி அந்த மிஷின் கடைசியில் வேலை செய்யாம திடீர்னு அப்படியே நின்று போயிடுச்சு. இதை பார்த்ததும் அங்கிருந்து ஒருத்தன் உடனே அந்த டிவைஸை தண்ணியிலேருந்து மேலே தூக்குங்கடா அப்படின்னு ஆர்டர் போடுறான். நம்ம ஹீரோ அந்த டிவைஸை கலட்டி பிரித்து பார்க்கும்போது தான் ஒரு பெரிய விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அதுலேருந்து டிரான்ஸ்டியூசர் அதாவே ஆட்டோமேட்டிக்காக தன்னோட அளவை ஏற்றி பயங்கர ஹை ஸ்பீடில் இயங்கி கடைசியில் அதுவே தானாக பிளாக் ஆகி நின்றுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் தான் அங்கே நின்றுட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறான். அதை பார்த்து அவள் அப்படியே ஷாக் ஆகி போயிட்டா. என்னன்னா அந்த டிவைஸ்குள்ளே ஏதோ ஒரு பொருள் மாட்டிட்டு கிடந்திருக்கு. உடனே எல்லாரும் சேர்ந்து அதை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளிருந்து அந்த சிக்கிட்டு இருந்த அந்த பொருளை வெளியே எடுக்கும்போது தான் அதை எடுத்துகிட்டு நேராக லேபுக்கு கொண்டு போய் கவனமாக நுணுக்கமாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, அவரோட மொத்த கேரியர்லேயே இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லையா, அவரால் என்னன்னே அது கண்டுபிடிக்க முடியல. எந்த ஒரு கடல்வாழ் உயிரினத்தோட லிஸ்ட்லையுமே இது கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. அவர் யோசிச்சு பார்த்துட்டு, மேபி இது ஒரு வேளை கடலுக்கு அடியில் ஒரு 1000 to 1300 அடி ஆழத்தில் வாழ்கிற ஏதோ ஒரு விசித்திரமான உயிரினத்தோட டென்டெக்லாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் இருந்து பிசுன்னு ஏதோ ஒரு ப்ளூ கலரில் லிக்விட் ஒன்று ஒழுகிட்டு வந்திருக்கு. பார்க்கவே அது பயங்கரமாகவும் கொடூரமாகவும் வலுவழுப்பாகவும் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு ரெண்டு பேரோட கண்ணையும் அவங்களால நம்ப முடியல. இன்னொரு பக்கம் அந்த டவுனோட பகுதிக்கு பக்கத்தில் கடலில் மிதந்துட்டு இருந்த அந்த 2 பசங்களோட ஜெட்ஸ்கியை கரைச்சியாக கண்டுபிடிச்சி மீட்டு எடுத்துட்டாங்க. கடலுக்குள்ளே போன ஒரு பையன் கிட்ட போய் அந்த வண்டியை தொட்டு பார்க்குறான். தொட்ட உடனே அவன் கையிலுமே அதே ப்ளூ கலர் லிக்விட் பிசுன்னு ஒட்டிக்கிச்சு. நம்ம ஹீரோயின் கையில் ஒட்டிச்சல சேம் அதே ஃப்ளூயிட் தான். அங்கே என்னடானா நம்ம ஹீரோயின் கையில் ஒட்டின அந்த ப்ளூ கலர் ஃப்ளூயிடு என்ன பண்ணி அவன் கையை விட்டு போகவே இல்லை.
குளிச்சு கூட பார்த்துட்டா அப்பயும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதே நேரத்தில் தான் அந்த ஃபிஷ் ஃபார்மில் திடீர்னு டேஞ்சர் அலாரம் ஒன்று பயங்கர சத்தத்தோடு அலற ஆரம்பிக்குது. என்னடா ஆச்சுன்னு எல்லாரும் ஓடி போய் அந்த சிசிடிவி கேமரா ஃபோட்டோ செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அதில் தான் ஒரே பதட்டம். அந்த ஃபார்மில் இருந்த சால்மன் ஃபிஷ்ஷுங்க எல்லாமே பயத்தில் பைத்தி முடிச்ச மாதிரி அலறி அடிச்சுட்டு அங்கேயும் கண்டபடி ஓடிட்டு இருக்குங்க. உடனே எல்லாரும் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அவளும் ஓடி வந்து பார்க்கும்போது கடலுக்கடியிலிருந்து ஏதோ ஒன்று சிவப்பு கலரில் மேலே எழுந்து வந்துட்டு இருக்கு. அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காம அவளோட டைவிங் சூட்டை போட்டுக்கிட்டு அந்த கடலுக்கடியில் குதிக்கிறான். அங்கே ஆழத்தில் போனவளுக்கு காத்திருந்தது தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டு. என்னன்னா அந்த கடலுக்கடியில் 2 பொண்ணுங்க அப்படியே மிதந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோயின் ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாமல் நேராக மேலே வந்து அந்த ஒரு போலீஸ்கிட்ட தகவல் கொடுக்குறான். அந்த லேடி அதிகாரியுமே ஸ்பாட்டுக்கு ஓடி வந்து அந்த டெட் பாடிஸை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அது வேறு யாரோட டெட் பாடிஸும் கிடையாது. ஆரம்பத்தில் ஜெட்ஸ்கிக்கு வந்து கடலுக்குள்ளே விழுந்தானுங்களே 2 டூரிஸ்ட் பசங்க, அவங்களோட தான். ஆனால் அதை விட காத்துட்டு இருந்த ஒரு பேரதிர்ச்சியே என்னன்னா, நம்ம ஹீரோயின் அந்த டெட் பாடிஸோட கை காலை தூக்கி காட்டும் போது தான் தெரியுது அவங்க உடம்புலையும் ஃபுல்லாக அதே பிசுபிசுப்பான ப்ளூ கலர் லிக்விட் ஓட்டிகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்ததும் மிரண்டு போய், ஆமாம் என்னது என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயினை பார்த்து கேட்குறான். பதிலுக்கு நம்ம ஹீரோயின், ஆக்சுவலாக இது ஒரு பயோலூமினஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு வகை ரசாயனம். வழக்கமாக முட்டை போடுற உயிரினங்க இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய ஆபத்து வரும்போது அதுங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் கடலோர உயிரினங்கள்லாம் இதை மாதிரி விஷயத்த சுரக்கும். ஆனால் இவ்வளோ அதிகமாக ஒரு சாதாரண மீனோ இல்லை ஷார்க்கோ கண்டிப்பாக சுரக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அதோட எல்லை பகுதியில் மேலே மட்டும்தான் இருக்கும். அப்படின்னு பார்த்தா கடலுக்கு அடியில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தான விசித்திரமான ராட்சச உயிரினம் இருக்குது அப்படின்னு அவளோட ஸ்ட்ராங்கான தியரியை முன் வைக்கிறான். இதை கேட்டது அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் அப்படியே ஆடி போயிடுறானுங்க. ஆனால் அந்த மீன் பண்ணக்காரன் இருக்கானே, அவனுக்கு இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. அவன் மனசு பூரா என்ன, அந்த ஃபார்ம் பற்றின பயம் தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா இன்வெஸ்டர் வேற கோடியாக போட்டு அதில் முதலீடு செஞ்சு வச்சுருக்கானுங்க. இப்போ ஏதாச்சும் பிரச்சனையாகி ஃபார்முக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஓனர் அவனுங்களை சும்மா விடுவானுங்களா அப்படின்னு வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி பதறிட்டு இருக்கான். தென் கட் பண்ணால் இன்னொரு பக்கத்தில் ஒரு ட்ரைனிங் டீம் ஒன்று காட்டுறாங்க. சப்போஸ் தண்ணியில் தவறி விழுந்துட்டோம்னா எப்படி சாதுரியமாக நீந்தி வந்து லைவ் போட்டில் ஏறி கற்றுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு மெயின் ப்ராக்டிஸ் லெசன். அந்த டீமில் இருக்கிற பொண்ணுங்களாம் ஒவ்வொருத்தராக தண்ணிக்குள்ளே குதிச்சு அப்புறம் மேலே வந்து போட்டில் ஏறிடுறாங்க. ஆனால் கடைசியாக ஒரு பொண்ணு மட்டும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறா. அப்படி குதிச்சவ ரொம்ப நேரமாயும் மேலே வரவே இல்லை. என்னடா அது ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சி தண்ணிக்குள்ளே ஏதாவது ப்ராக்டிஸ் எதாவது பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மற்ற எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா கரை மேலே நின்றுட்டு போட்டில் அப்படியே காத்துட்ருக்காங்க. தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு மேலே மிதந்து வரா. ஆனால் அவள் முழுசாக உயிரோடவெல்லாம் வரல. அவளோட உடம்பே மேல் பாதி மட்டும்தான் மிதந்துட்டு வருது. அவளோட இடுப்புக்கு கீழே இருக்கிற பாதி எதுவுமே இல்லை. அதை பார்த்த உடனே அங்குள்ளவங்களுக்கு அந்த கொடூரமான காட்சி அப்படியே மிரட்டி விட்டுருச்சு. உடனே அலறி அடிச்சுக்கிட்டு போலீஸ்க்கு இந்த விஷயத்தை தகவல் சொல்கிறாங்க. அவளும் ஓடி வந்து பாதி உடம்பை பார்த்த உடனே அவளுக்கு தாங்க முடியாத அருவருப்புல கடைசியில் போலீஸ்க்கே வாந்தி வந்துருச்சு. ஏன்னா அந்த காட்சி அவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அந்த போட்லேயுமே அதே ப்ளூ கலர் ஃபிகர் தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்கு. இப்படி நடக்கிற எல்லா கொடூரமான சாவுகளுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஆபத்து கண்டிப்பாக மறைஞ்சிருக்குன்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஆபத்து உண்மையிலே என்னவா இருக்குன்றது இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கத்தில் அந்த ஃபார்ம் ஓனரோட பொண்ணும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக அந்த ஃபிஷ் ஃபார்மில் இருக்கிற சோனார் டிவைஸை போய் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த சோனார் டிவைஸை பயன்படுத்துறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. இந்த சவுண்ட் சிக்னல்ஸ் தான் கடலை சுத்தம் செய்யும் நினச்சாங்க. மாறா கடல்வாழ் உயிரினங்களுக்கு ரொம்பவே பெரிய ஆபத்தையும் அழிவும் தான் அது உண்டாக்குச்சுன்றது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதில் சுவாரஸ்யமான விஷயமே என்னென்னா, இந்த ஆபத்தை பற்றி வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டதே இந்த பொண்ணு தான். அந்த வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு விஷயம் தெரிஞ்சு அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக அங்கேருந்து ஓடோடி வந்திருக்கா. அண்ட் அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபார்ம்ல இருந்து கிட்டத்தட்ட 1500 மீட்டர் தூரத்தில் இருந்து ஒரு விசித்திரமான சவுண்ட் ஃப்ரீக்வன்சி ஒன்று கேட்குது. அது அப்படியே அந்த ஃபிஷ் ஃபார்மில் இருக்கிற சோனார் டிவைஸ் உருவாக்குற அதே சிக்னல் ஃப்ரீக்வன்சி மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இவ்வளோ தூரத்துலேருந்து இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு அவளுக்கே ஒரே குழப்பம். உடனே அவள் கூட இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போய் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். முதல்ல அவருமே இதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் 1500 அடி மீட்டர் தூரத்துலேருந்து இந்த சவுண்டு கேட்குதுன்னு சொன்னதும் அவருக்கே தலை சுற்றி போச்சு. ஏன்னா சாதாரணமாக மீனுக்கு கேட்கக்கூடிய சவுண்ட் ஃப்ரீக்வன்சி லெவலை விட பல மடங்கு அதிகமாக பயங்கரமான சவுண்டை ஏதோ ஒரு உயிரினம் கடல் கடியிலேருந்து உருவாக்கிட்டு இருக்குன்றது தெரிய வருது. இயற்கையில் இப்படி நடக்கிறது என்னமோ ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு சவுண்டு போகக்கூடாதுன்னு தான் அந்த சயின்டிஸ்ட் ஏற்கனவே அதில் ஒரு பெரிய பிளாக்கர் டிவைஸை மாட்டி வச்சிருந்திருக்காரு. உடனே சந்தேகம் வந்து என்ன பண்ணுறாரு, நேராக டேஷ்போர்டுக்கு போய் அங்கே இருக்கிற பழைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த அதிர்ச்சியான உண்மையே தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட மேனேஜர் இருக்கான்ல, அவன் 2 மாதத்துக்கு முன்னாடியே பேராசையில் அந்த பிளாக்கரை கலட்டி ஆஃப் பண்ணி வச்சுட்டான். அப்போ தான் அதிகமான அந்த சால்மன் மீன்கள்லாம் இந்த சவுண்டை கேட்டுட்டு அட்ராக்ட் ஆகி வரும், நிறைய மீன்களை பிடிச்சி கோடியோட விற்று லாபம் பார்க்கலான்னு இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். ஆனால் அவன் அப்படி பண்ணி எவ்வளோ பெரிய ஆபத்தை வேலைக்கு வாங்கியிருக்கான்றது அவனுக்கு தெரியல. விஷயம் தெரிஞ்சதும் அந்த சயின்டிஸ்ட்டு செம்ம கடுப்பாயிட்டான். உடனே அந்த ஆளுக்கு தான் ஃபோன் போடுறான். அவன் என்னமோ அந்த பெரிய இன்வெஸ்டர் கூட உட்காந்துக்கிட்டு கோடிக்கணக்கான டீலில் சைன் போடுறதுக்காக பேசிட்டு இருக்கிறான். சயின்டிஸ்ட்டு ஒன்ஸ் கத்துறதை கேட்டதும் அவன் ரொம்பவே கூலாக,
இங்கே பாரு, நம்ம இப்போ தான் ரொம்ப கம்மியான டைமில் நிறைய சால்மன் ஃபிஷ்கள் நமக்கு தேவைப்படுது. இதை விற்றாதான் நமக்கு கிடைக்க போகிற பணம் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு பணத்தை வரல இவன் பாட்டுக்கு பேசுகிறான். பதிலுக்கு சயின்டிஸ்ட்டும் ஃபோனில் கண்டபடி திட்டி கோவத்தில் பேசி வான் பண்ணுறான். ஆனால் உடனே இதை கேட்டு டக்குன்னு அந்த மேனேஜர் காலை கட் பண்ணிட்டான். அப்புறம் அந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர் கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு சூப்பராக அந்த அண்டர் வாட்டர் கேஃபேல பிஸ்னஸ் டீலில் சைன் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரோட கிளாஸ் வழியாக கடலோட அழகான ஆழத்தை அப்படியே ரச்சு பார்த்துட்டு டீல் பேசுகிறாங்க. அப்போ அங்கிருந்த ஒரு சின்ன பாப்பா ஒன்று அந்த அண்டர் வாட்டர் கஃபே கிளாஸ் வழியாக கடலுக்குள்ளே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கா. திடீர்னு அந்த பாப்பா கடலுக்குள்ளே ஏதோ ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்து செம்மையாக பயந்து அலறான். பாப்பா பயந்ததை பார்த்ததும் கஃபேல இருந்து எல்லாரும் என்னடா ஆச்சுன்னு அந்த கிளாஸ் வழி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே எல்லாரும் அப்செட் ஆகிற மாதிரி அங்கே ஒரு கொடூரமான காட்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்விம்மிங் போட்டியில் காணாமல் போன ஒரு பொண்ணோட பாதி அறுக்கப்பட்ட உடல் இருக்கு. அந்த பாடி அப்படி தண்ணிக்குள்ளே மேந்து வந்து நேராக கிளாஸ் மேலே மோதிருக்கு. இதை பார்த்ததும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரே கூச்சலும் குழப்பமும் எல்லாரும் அப்படியே மறண்டு போய் அதை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கடலுக்கு அடியில் கிடைச்ச சில விசித்திரமான பொருட்களை வச்சு லேபில் தீவிரமாக டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது. அதை பார்த்ததும் கூட அந்த சயின்டிஸ்டும் சரி அந்த ஃபார்ம் ஆளுங்களும் சரி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அந்த சால்மன் மீன்களை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் கடலை சுத்தம் பண்ணவும் மாட்டப்பட்ட அந்த சோனார் டிவைஸ்லேருந்து வர ஃப்ரீக்வன்சி சவுண்டால தான் இந்த பெரிய அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த சத்தம் தான் கடலுக்கு அடியில் பல வருஷமாக தூங்கிட்டு இருந்த ஏதோ ஒரு ஆபத்தான விசித்திரமான ராட்சச உயிரினத்தை முழிக்க வச்சிருக்கு. இப்போ அது மனுஷங்களோட கட்டுப்பாட்டை மீறி வெளியில் வந்து சுத்தவும் ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கையில் மாட்டின அந்த பிசுபிசுப்பான பொருளும் அந்த பெரிய ராட்சச மிருகத்தோட ஏதோ ஒரு குட்டி துண்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதோட மொட்டையிலேருந்து வெளிவந்த ஒரு திரவமாக கூட இருக்கலாம் அப்படின்னு இதை கேட்டதும் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு விஷயம் நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. அட கடவுளே, நாம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிட்டு இருக்கோமே அப்படின்னு உணர்ந்து உடனே எல்லா சோனார் மாடியிலையும் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆர்டரும் போடுறான். ஆனால் அந்த ஃபார்ம் ஆளுங்க இல்லை அப்படி பண்ணால் மொத்த ஃபார்மும் முடங்கி போயிடும், கோடிக்கணக்கில் நஷ்டம் வந்துடும், மேனேஜர் வந்தாருன்னா எங்களை என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதனால் நாங்கள் இதை பண்ண முடியாது அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அதே நேரத்தில் தான் அந்த ஓனரோட பொண்ணு அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு நேராக அந்த சோனார் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு அவுட் போஸ்ட் இடத்துக்கு போய் சேர்றாங்க. அதில் ஒரு பையன் தான் வேக வேகமாக தண்ணிக்குள்ளே இறங்கி மாடியூல் 3 ஆஃப் பண்ணி அந்த சோனாரை மொத்தமாக முடக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே தண்ணிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விசித்திரமான பெரிய உருவம் ஒன்று வேகமாக வந்து அவன் மேலே மோதி டக்குன்னு அவனை இழுத்து கொண்டு போயிடுச்சு. இங்கே மெயின் கண்ட்ரோல் ரூமில் மாடியூல் 3 ஆஃப்லைன் ஆகிடுச்சுன்னு டேஞ்சர் அலாரம் வேறு அடிக்குது. இதை பார்த்துட்டு மேனேஜரும் அப்படியே பயந்து போயிட்டான். ஹீரோயினும் சயின்டிஸ்ட்டும் எல்லா மாடியிலும் உடனே ஆஃப் பண்ணி ஆகணும்னு மேனேஜர்கிட்ட கத்துறாங்க. ஆனால் அவன் இன்னும் கேட்கவே தயாராகவே இல்லை. அங்கே அவுட் போஸ்ட்டில் இருந்த அந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே போன ஃப்ரெண்டு இன்னும் ஏன் மேலே வரலை அப்படின்னு பதறிட்டே வெயிட் பண்ணுறா. திடீர்னு தண்ணிக்குள்ளே இருந்து அப்போ தான் அவன் பெரிய பெரிய அலைங்க அடித்து பயங்கரமாக அந்த இடமே கலங்குது. அடுத்த நொடி அவன் மேலே வரான். ஆனால் வழக்கம் போல் அவனோட உடம்பு மேல் பாதி மட்டும்தான் மேந்துட்டு வருது, கீழ் பாதி கடலுக்குள்ளே ஏதோ ஒரு உயிரினுக்கு அடித்து கொடூரமாக தின்னு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதை பார்த்ததும் அந்த இடத்துக்கு ஓடி வந்த நம்ம ஹீரோயினும் சயின்டிஸ்ட்டும் உடனே ஓனரோட பொண்ணை பார்த்து சீக்கிரம் மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் என்னமோ தன்னோட ஃப்ரெண்டு செத்து போனதை நினச்சி ரொம்ப கதறி எழுதிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கேருந்து ஹீரோயின் அவரோட கவனத்தை கடலுக்குள்ளே செலுத்துறா. அவரோட மூளையில் ஏற்கனவே ஒரு ஆள் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் விடிய காலையில் பயங்கரமாக அடர்ந்த மூடு பண்ணி இருக்கும்போது கடலுக்கு மேலே ஏதோ ஒரு பெரிய அமானுஷ்யமான கருப்பு நிழல் உருவம் ஒன்று திடீர்னு எழுந்து அப்புறம் கண் சிமிட்டு நேரத்தில் கண்ணுக்குள்ளே மறைஞ்சு போனதா அவன் பார்த்தா சொல்லியிருந்த விஷயம் இவளுக்கு அப்போ தான் ஞாபகத்தே வருது. அப்படின்னா அவன் அந்த அன்னைக்கு பார்த்த அந்த நிழல் உருவம் இப்போ அந்த ஆளை கொண்டுட்டு இருக்கிற அதே ராட்சச மிருகம் தான் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி திடீர்னு அந்த கட்டடத்தோட ஃப்ளோர் முழுசாக பயங்கரமாக ஷேக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்த டெக் மொத்தமும் அதிரடியாக நடுங்குது. இதை பார்த்ததும் அலறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் உள்ள ஓடுங்கடா அப்படின்னு பில்டிங்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் தைரியமாக அங்கேயே நின்றுட்டு அப்படி கடலையே பார்க்குறான். அப்போ தான் அவன் அந்த பயங்கரமான காட்சியையும் பார்க்குறான். அந்த ஆள் சொன்ன மாதிரியே அந்த அடர்ந்த மூடு பனிக்கு நடுவில் இருந்து ஒரு மிகப்பெரிய ராட்சசத்தனமான டென்டக்கல் ஒன்று வானத்தை நோக்கி அப்படி சீறி பாஞ்சிட்டு எழுந்து வருது. அப்புறம் அது நேரம் நம்ம ஹீரோயின் இருக்கிற திசையை நோக்கி தான் பாஞ்சு வருது. இதை பார்த்ததும் இனிமேல் இங்கே இருந்தால் உயிருக்கே ஆபத்துன்னு உயிரை கையில் பிடிச்சின்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த ராட்சசத்தனமான டென்டக்கல் நேராக வந்து அந்த ஃபார்மோட ஃபிஷிங் ஏரியாவில் மேலே ஓங்கி ஒரு அடி அடிக்குது. அந்த அடியில் ஏற்பட்ட அந்த அதிர்வில் தான் நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கி வீசி ஒரு பக்கமாக விழுந்துடுறான். விழுந்தவன் அசையாமல் அப்படியே மூச்சு பிடிச்சிக்கிட்டு அமைதியாக தான் கிடக்கிறான். ஏன்னா சின்ன அசைவு ஏதாச்சும் ஏற்பட்டால் கூட அந்த மிருகம் தன்னை அடித்து கொண்டுடும்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. அந்த ஒரே ஒரு டென்டக்கலோட வெயிட் மட்டும் எவ்வளோ டன் கணக்கில் இருக்கும் போல. ஒன்ஸ் அது நகர்ந்ததுமே அந்த இடமே தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு டென்டக்கலுக்கு இந்த நிலமனா அதோட மொத்த டென்டக்கலும் ஒன்று சேர்ந்து வந்தால் அந்த இடம் என்ன ஆகும்? எப்படியோ ஒரு வழியாக ஹீரோயின் கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி வந்து பில்டிங்குள்ளே நுழைஞ்சிட்டான். ஆனால் எல்லாரும் வெளியே எட்டி பார்த்தா தான் தெரியுது, கடலுக்குள்ளேருந்து ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன குட்டி உயிரினங்க தண்ணிக்குள்ளேருந்து மேலே வந்து அந்த ஃபார்மோட கட்டடத்து மேலே படையெடுத்து அட்டாக் பண்ண வர ஆரம்பிக்குதுங்க. அந்த பில்டிங்ஸோட ஃப்ளோர் மேலே எல்லாம் டப்பு டப்புன்னு ஏதோ வந்து விழுற சத்தம் கேட்குது.
அதுங்கெல்லாம் அந்த கட்டடத்துக்குள்ளேயும் அப்படியே உள்ள நுழையும் பார்க்குதுங்க. ஹீரோயின் உடனே எல்லாரையும் யாரும் சத்தம் போட்டுறாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறா. பிகாஸ் அந்த உயிரினங்களை எப்படி அவங்களுக்கு சமாளிக்கிறதுனே தெரியல. அப்போது திடீர்னு அங்கே ஃப்ளோர் வழியாக ஒரு குட்டி சின்ன கிரேச்சர் ஒன்று டப்புன்னு மேலே இருந்து கீழே வந்து சுருண்டு விழுந்துருச்சு. அதை பார்த்தது அந்த ஃபார்ம் ஓனரோட பொண்ணு தான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவளோட டக்குன்னு ஜாக்கெட்டை கழட்டி கொண்டு போய் அது மேலே போட்டு அப்படியே காலில் மிதிச்சு எடுத்து கொண்டு விட்றான். இன்னொரு பக்கத்தில் அந்த மெஷின்ஸை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தவன் ஜன்னல் வழியாக என்ன நடந்துச்சுன்றதை பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு தான் பண்ணது பெரிய தப்புன்றதை உணர்றான். அடச்சை, முன்னாடியே அந்த சயின்டிஸ்ட் சொன்னப்போ மிஷின் ஆஃப் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்காதேன்னு மனசுக்குள்ளே போட்டு புலம்புறான். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ எல்லாம் ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. வெளியே மெல்ல மெல்ல இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருட்டு ஆக ஆக ஆபத்தோட வீரியமும் அதிகமாகுது. அந்த மிகப்பெரிய ராட்சச டென்டக்கல் இப்போ அந்த மொத்த ஃபார்மோட கட்டடத்தையுமே தான் வசப்படுத்தி வளைச்சு நெருங்கிருச்சு. எல்லாரும் பயந்து போய் குறுக்கில் இருக்கிற ஒரு காரிடரில் போய் ஒண்டி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது எதிர்பாராத விதமாக அதுலேருந்து ஒரு பெரிய ராட்சச டென்டக்கல் ஒன்று அங்கேருந்து இரும்பு கதவை ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே வந்து அந்த ஃபார்ம் ஓனரோட பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டையே பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுது. அங்கே நின்றுட்டு இருந்த யாருக்குமே அது தடுத்து காப்பாற்றுற அளவுக்கு தைரியமோ தன்னம்பிக்கையோ யாருக்குமே இல்லை. எல்லாரும் உறைஞ்சி போய் அங்கே வேடிக்கை மட்டும்தான் அதை பார்த்தாங்க. நிலைமை கைமீறி போச்சுன்னு தெரிஞ்சதும் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக எங்கேயாவது எல்லாரும் போய் ஓடி ஒளிஞ்சுக்கங்கடா அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அப்பங்காரம் மட்டும் தன்னோட பொண்ணை பற்றின கவலை தாங்கலை போல. அவன் உயிரை பணைய வச்சு வெளியே வந்து கதறி எழுதுக்கிட்டு அவளோட பேரை சொல்லி உறக்க கத்த ஆரம்பிக்கிறான். பிகாஸ் அவளை அப்படி சாக விடுறதுக்கு அவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு செம்ம ஷாக்கிங்கான விஷயம் அங்கே நடக்குது. அந்த இரும்பு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்த அந்த ராட்சச டென்டக்கல் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பிடிச்சி காற்றுல வேகமாக சொல்லட்டி அப்படியே அவளை தூக்கி தரையில் டமானு அடித்து அவளை காயப்படுத்தினாலும் உடம்பெல்லாம் காயம் அதிகமாக இருந்தாலும் நிலம்ப ரொம்ப மோசமாகவும் இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக அவனும் உயிரோடு தான் இருக்கிறான். இன்னொரு பக்கத்தில் எல்லாரும் எப்படியாவது தங்களோட உயிரை காப்பாற்றிக்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இனிமே யாராவது உயிரோட தப்பிக்க முடியுமாங்கிறதே பெரிய கேள்விக்குறி அங்கே மாறிடுச்சு. நம்ம ஹீரோயினும் உசுறு கையில் பிடிச்சிட்டு அந்த ஃபிஷ் ஃபார்ம்குள்ளே ஓடி வரான். அங்கே போயிட்டு இருக்கிற பைப்புக்கு நடுவில் பூந்து தப்பிச்சு ஓடவும் ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ஆபத்தான டென்டக்கல் ஏற்கனவே அந்த பைப்புக்குள்ளேயும் ஊடுருவி ஃபுல்லாக பரவி இருந்திருக்கு. அதே நேரத்தில் தான் அந்த சயின்டிஸ்ட்டும் உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ளே ஓடி போய் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டான். ஆனால் அந்த ரூமில் ஆல்ரெடி அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு ஏற்கனவே பயந்து போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருந்திருக்கான். அவனை பார்த்ததும் சயின்டிஸ்ட்டு டேய் அமைதியாயிடுறா அப்படின்றான். ஆனால் அவங்ககிட்ட மெதுவாக பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அவன் வாயிலேருந்து ரத்தமாக வாந்தி எடுத்துகிட்டு இருக்கான். என்னடா ஆச்சுன்னு உத்து பார்த்தா அவனோட முதுகில் அந்த விசித்திரமான குட்டி கிரேச்சர் அந்த உயிரினம் அவனோட ரத்தத்தை அப்படியே உறிஞ்சு குடிச்சிட்டு இருந்திருக்கு. உடனே சயின்டிஸ்ட்டும் பயந்து போய் 4-5 அடி பின்னாடி வைக்கிறான். ஆனால் அவன் அங்கேருந்து ஓடவெல்லாம் ட்ரை பண்ணல. அவனுக்குள்ளே இருந்த அந்த ரிசர்ச் ஆன மூளை வந்து இப்போ தான் வெளியே வருது. இது என்ன உயிரினமாக இருக்கும், இது எப்படி வேலை செய்யுது அப்படின்ற கியூரியாசிட்டிக்காகவே அவனுக்குள்ள இன்னும் அதிகமாகுது. உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தான் காலால் அந்த குட்டி உயிரினத்தை மெல்ல திருப்பி பார்க்குறான். அதோட அடிப்பகுதி கவனமாக பார்க்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அதே செகண்டில் தான் சரியாக அந்த உயிரினம் அவனோட மூஞ்சிலேயே ஒரு வித்தியாசமான லிக்விடு அப்படி எச்சில் மாதிரி துப்பிடுச்சு. உடனே அவன் பயந்து நடுக்க ஆரம்பிச்சான் சயின்டிஸ்ட் என்னென்ன புரியாமல். இன்னொரு பக்கம் ஹீரோயினும் எப்படியாவது அந்த ஃபார்மை விட்டு வெளியே தப்பிச்சு போய் ஆகணும்னு தீவிரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக அங்கேருந்து ஒரு வென்டிலேஷன் விண்டோவை கஷ்டப்பட்டு உடச்சும் எடுத்துடுறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த ராட்சசம் இருக்கும் அவளை நோட்டை விட்டு பின்னாடி வருது. அது அவளை பிடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக ஹீரோயினும் சுதாரித்து அந்த கண்ணாடி ஜன்னலை உடச்சிட்டு அப்படியே கீழே குதிச்சிடுறான். இருந்தாலும் அந்த ஆபத்து இன்னும் அவளை விட்டு போகவே இல்லை. அது பின்னாடியே துரத்திட்டு தான் வருது. சத்தம் போட்டால் கண்டிப்பாக அந்த மிருகம் கண்டுபிடிச்சி அவளை கொண்டுடுன்னு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால் மூச்சு பிடிச்சிக்கிட்டு மெதுவாக தரையில் அப்படியே ஊந்து நகர ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அந்த கிரேச்சர் ஒன்றும் முட்டாளாலாம் இல்லை. அது நம்ம ஹீரோயினை நல்லாவே பார்த்துருச்சு. அவள் ஊர்ந்து தப்பிக்கிறத பார்க்குறப்போ டக்குன்னு வந்து அவளோட கையை பிடிச்சிருது. அதோட புடி எவ்வளோ பலமாக இருந்துச்சுன்னா ஹீரோயின் என்ன தான் கத்தி போராடி கையை விடுவிக்க ட்ரை பண்ணாலும் அப்பயும் அவளால் அதுலேருந்து மேலே முடியல. கடைசியாக ஒரு வழியாக தான் அந்த டென்டக்கல் நம்ம ஹீரோயின் போட்டிருந்த ஜாக்கெட்டை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு அவளை விட்டுருச்சு. ஆனால் பாருங்க அங்கே வந்து இன்னொன்று நம்ம ஹீரோயின் மேலே தனி பாசம் போல அது நேராக வந்து அவளோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக முறுக்கி பிடிச்சிருச்சு. மெல்ல மெல்ல அவளோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சதும் ஹீரோயின் மூச்சு திணறி கண்ணமெல்லாம் அப்படி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றுறதுக்காக வரான் கையில் ஒரு கோடாரியோட. அதை வச்சு அந்த மிருகத்தை வெட்ட போகிறப்ப தான் ஹீரோயின் இல்லை வேணாம் வெட்டாத, அப்படி மட்டும் பண்ணிட்டுனா நம்ம 2 பேரும் தப்பிக்க முடியாது, அதை நம்மளை கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவளை கத்தி தடுத்துடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அவனோட மூளையை பயன்படுத்துகிறான். பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஜெனரேட்டரை மெதுவாக ஆன் பண்ணுறான். கரெக்டாக அந்த ஜெனரேட்டர் ஓட ஆரம்பிச்சதும் அதுலேருந்து வந்து அந்த பெரிய சத்தத்தால் அட்ராக்ட் ஆன அந்த டென்டக்கல் ஹீரோனை விட்டு ஜெனரேட்டர் பக்கமாக ஓடிடுச்சு. அந்த ஒரு கேப்பில் தான் இப்போ 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மயக்கத்தில் இருந்து அவளோட அம்மாவுக்கு திடீர்னு சுய நினைவு இப்போ தான் வருது. அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க கையில் சேம் அதே மாதிரி ப்ளூ கலரில் பிசுபிசுவான பொருள் ஒட்டிட்டு இருக்கு. ஆனால் அதை விட பயங்கரம் என்னன்னா வாழ்நாள் அவங்க மறக்க முடியாத ஒரு கொடூரமான காட்சி அவங்க முன்னாடி வந்து நிற்குது. வானத்தில் அந்த அரோரா லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்க கடலுக்கு நடுவில் இருந்து ஒரு மிகப்பெரிய ராட்சசத்தனமான ஆக்டோபஸ் ஒன்று வெளியில் வருது. அதோட பிரம்மாண்டமான டென்டக்கல் மட்டுமே அந்த மொத்த ஃபிஷ் ஃபார்மே 4 பக்கமாக வளைச்சு சுருண்டுருச்சு.
அந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணோட அப்பங்காரன் தன் பொண்ணை தேடி அங்கே வரான். தன்னோட பொண்ணு உயிரோடு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓடி போய் கட்டி பிடிச்சி அவனோட பாசத்தை வெளிப்படுத்துறான். இவனோட பேராசையினால தான் வந்த பேரழிவுக்கும் அந்த ஆபத்துக்கும் தான் காரணன்றது அப்பதான் அவனுக்கு உரைக்குது. ஆனா என்ன பண்றது, நிலம் இப்போ ரொம்ப கைமீறி போயிடுச்சு. இதை தடுக்கிறதுக்கு யாருக்கிட்ட இப்போ எந்த வழியுமே இல்லை. அப்போதான் திடீர்னு அந்த ராட்சஸ் ஆக்டோபஸோட ஒரு பெரிய டென்டக்கிள் வந்து அவங்க நின்று இருந்த பகுதியவே ஒரே அடியில் 2 துண்டை உடச்சி எரியுது. அந்த மான்ஸ்டரோட பொடியிலிருந்து சிக்காம இருக்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் அப்பங்காரனு பொண்ணும் தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் அவங்களை விடாமல் துரத்திட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த மொத்த அசம்பாவிதத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படிங்கிறது அந்த மான்ஸ்டருக்கே தெரிஞ்ச மாதிரி அவனை குறி வச்சு மட்டும் தான் தாக்குது. அப்பங்காரனுக்கு இப்போ நல்ல விஷயம் புரிஞ்சு போயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக 2 பேருமே செத்து போயிடுவோம், யாராவது ஒருத்தராவது தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் பொண்ணுகிட்ட இருந்து விலகி போக தான் முயற்சி பண்ணான். என்னை பற்றி எதுவும் கவலைப்படாத, நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு, ஆனால் என் பேச்சு மட்டும் எப்பவும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எமோஷனலாக பேசிட்டு அந்த மரண பயத்திலையும் தன்னோட பொண்ணை காப்பாற்ற அந்த அப்பங்காரம் எடுத்த அந்த கடைசி முடிவு தான் அது. அடுத்த நொடி அந்த பொண்ணு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவளோட கண்ணு முன்னாடியே அவளோட அப்பங்காரம் அந்த ஆபத்தான மான்ஸ்டரோட டென்டக்கல்ஸ் 4 பக்கமும் சுற்றி வளைச்சி இறுக்கி பிடிச்சிருச்சு. அந்த ராட்சச மிருகம் இப்போ முழுசாக தண்ணியிலிருந்து மேலே வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் ஓடி போய் மேலே நின்று பார்க்கும்போது தான் அந்த கொடூரமான காட்சியை பார்த்து அவளே ஷாக்காகி உறைஞ்சு போய் நிற்கிறா. ஏன்னா கடலில் கூடவா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான உயிரினம் வாழும் அப்படின்னு அவளுக்கே ஆச்சரியமும் பயமும் வந்துருச்சு. அதே நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் அந்த அண்டர் வாட்டர் கஃபேயை காட்டுறாங்க. அங்கே வேலை செய்கிற பொண்ணு கஃபேயெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப ட்ரை பண்ணுறான். அப்போ திடீர்னு அங்கே இருக்கிற ஒரு பெரிய கிளாஸ் விண்டோக்கு வெளியே ஏதோ ஒன்று நகர்றதை பார்க்குறான். என்னடா அதுன்னு யோசிச்சுட்டு கியூரியாசிட்டியோட மெதுவாக அது பக்கத்தில் போய் எட்டி பார்க்குறான். அப்போ தான் அந்த ஆபத்தான விசித்திர உயிரினம் டான் அந்த கண்ணாடி ஒட்டச்சிக்கிட்டு கஃபேக்குள்ளே பயங்கரமாக நுழையுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த சோனார் டிவைஸை எப்படியாவது ஆஃப் பண்ணணும்னு தீவிரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டிவைஸ் முழுசும் ரொம்பவே டேமேஜாக இருக்கிறதுனால அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ தான் ஹீரோயின் அந்த டிவைஸை ஓங்கி உடச்சி எறிகிறா. அது உடைச்சதுமே தான் ஒரு வழியாக அந்த சத்தம் நின்று சுற்றி எல்லாமே அமைதி நிலவுது. அப்பாடா எல்லாமே சரியாயிடுச்சுன்னு பார்த்தா அதுதான் இல்லை. இப்போ தான் அவங்களுக்கு இன்னொரு புது ஆபத்துமே வருது. இந்த கொடூரமான சம்பவத்தில் அவங்களோட ஃபிஷ் ஃபார்ம் டோட்டலாக சிட்டியை விட்டு துண்டிக்கப்பட்டுருச்சு. யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாத நிலைமை. உடனே நம்ம ஹீரோயின் சுதாரிச்சு ஹெல்ப்புக்காக என்ன பண்ணுறா, வானத்தை நோக்கி ஒரு ஃப்ளேர் கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறான். அந்த சிவப்பான வெளிச்சத்து தூரத்துலேருந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு விஷயம் தெரியுது. அந்த ரெட் லைட்டில் தான் எல்லாரும் முறையாக அந்த ராட்சச உயிரினத்தை முழுசாக பார்க்குறாங்க. லைக் அது பார்க்கவே அங்கே பயங்கர கொடூரமாக அச்சுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வந்துருச்சு. அந்த மான்ஸ்டர் எதுக்காக மேலே வந்துச்சு தெரியுமா? அதிக லாபம் சம்பாதிக்கிறன்ற பேராசையில் அந்த மேனேஜர் பையன் தான் சோனார் டிவைஸில் இருந்த பிளாக்கரை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான். இதனால தான் அந்த மிருகம் அதால் அட்ராக்ட் ஆகி மேலே வந்திருக்கு. ஆனால் இயற்கை அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை ஒழிச்சு வச்சிருக்குன்றது அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அது மட்டும் தப்பிச்சு வெளியே வந்தால் மொத்தத்தையும் அழிச்சிருன்றது அவன் யோசிச்சிருந்தானா இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான். எப்படியும் அந்த மான்ஸ்டர் கண்டிப்பாக இவங்களை திரும்ப சும்மா விட்டு போக வாய்ப்பே இல்லை. அதனால் இதை விரட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஏற்கனவே அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியும். ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சத்தம் பட்டாலே சின்ன உயிரினத்தோட எதையும் கூட அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? சேம் அதே டெக்னிக்கை தான் இவ்வளோ பெரிய அந்த ராட்சச உயிரினத்துக்கிட்டையும் பயன்படுத்த போகிறதா முடிவு பண்ணுறான். ஆனால் அதுக்கு கரெக்டான ஃப்ரீக்வன்சி செட் பண்ணணும். சப்போஸ் தப்பாக ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிட்டோம்னா அந்த மீன் பண்ணக்காரன் என்ன பண்ணி நிலைமை கொண்டு வந்தானோ அதை விட மோசமாயிடும். இதுக்கு தான் நம்ம ஹீரோ முழுசாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து எல்லா சோனார் டிவைஸையும் ஒன்றா தூக்கிட்டு வந்து வச்சு கரெக்டான ஃப்ரீக்வன்சி செட் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான், அந்த சோனார் டிவைஸை எடுத்துக்கிட்டு அந்த 1500 மீட்டர் தூரத்துக்கு வேகமாக ஓடுறான். அங்கே போய் ஒவ்வொன்றா தண்ணிக்குள்ளே போட ஆரம்பிக்கிறான். ஆனால் அதே நேரம் பார்த்து அந்த ஆக்டோபஸோட ராட்சசத்தனமான டென்டக்கல் ஒன்று அவள் பின்னாடி மெதுவாக நகர்ந்து கிட்ட நெருங்குது. கரெக்டாக டக்குன்னு அதை அவளை கெட்டியாக பிடிச்சி சட்டான ஆழமான தண்ணிக்குள்ளே இழுத்து போயிட்டு இருக்கு. அங்கே தண்ணி கடியில் தான் நம்ம ஹீரோயின் தடவையாக அந்த பிரம்மாண்டமான ஆக்டோபஸை நேருக்கு நேர் பார்க்குறான். அதோட மிகப்பெரிய பயங்கரமான கொடூரமான கண்ணு அவளுக்கு ரொம்பவே பக்கத்தில் அப்படியே முறைச்சு பார்க்குது. இன்னும் கொஞ்ச நேரம் அவள் அங்கே இருந்தானா கண்டிப்பாக அந்த மான்ஸ்டரோட வயிற்றுக்குள்ளே எரியா போயிருப்பான். ஆனால் பாருங்க, அங்கே தான் ஒரு மிராக்கிள் ஒன்று நடக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் செட் பண்ணி வச்ச அந்த எல்லா சோனார் டிவைஸில் இருந்தும் ஒரே நேரத்தில் ஒரே ஃப்ரீக்வன்சியில் பயங்கர சத்தத்தோட ஒலிக்க ஆரம்பிக்குதுங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஹீரோயினும் தண்ணிக்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்கிறா. அவளால் மூச்சு விட முடியாமல் நெஞ்சு அடைச்சு மூச்சு திணற போராடிட்டு இருக்கா. கரெக்டாக அதே நேரத்தில் தான் அந்த சோனார் டிவைஸில் இருந்து அதிவேக சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை தாங்க முடியாமல் அந்த ராட்சஸ் ஆக்டோபஸோட எதையும் அப்படியே வெடிச்சு செதறுது. கரெக்டாக அது வலி தாங்க முடியாமல் மெல்ல மெல்ல சுருண்டு ஆழ்கடல் அப்படியே மூழ்கி செத்து போயிடுது. ஆனால் பாருங்க, அந்த மிருகத்தோடு சேர்த்து இன்னொரு சோகமான விஷயம் அங்கே நடக்குது. மனுஷங்க பண்ணின தப்பை சரி பண்ணுறதுக்காக போகிறான நம்ம ஹீரோயினும் மூச்சு தண்ணீர் தண்ணிக்குள்ளேயே தன்னோட உயிரை விட்டுறான். சொல்லப்போனால் அவளோட உயிரை தியாகம் பண்ணி தான் அந்த ஊரையே காப்பாற்றிருக்கிறான். இதை பார்த்தது நம்ம ஹீரோ அப்படியே நெஞ்சு உடஞ்சி கதறி அழுகிறான். ஏன்னா அவன் ஹீரோயின் அவ்வளோ காதலிச்சான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டைனால பிரிஞ்சிருந்தாலும் அவனோட மனசுக்குள்ளே இன்னும் அவளோட நினைப்பு அப்படியே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே கதறி அழுக ஆரம்பிக்கிறா. தென் கட் பண்ணால் கதை 1 வருஷத்துக்கு அப்படியே நகர்ந்து போகுது. இப்போ சுற்றி எல்லாமே ரொம்ப அமைதியாக மாறிடுச்சு. கடலும் பழையபடி நார்மலாகிடுச்சு. அந்த ஃபிஷ் ஃபார்மை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. அப்புறம் அந்த ஆபத்தான சோனார் டிவைஸையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஆபத்து இதோட முடிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை.
ஆழ்கடலோட அமைதியான இருட்டுக்குள்ள அதே ராட்சச ஆக்டோபஸோட ஒரு குட்டி முட்டை மெதுவாக உருவாகி வளர ஆரம்பிக்குது. இந்த பேரழிவு மறுபடியும் எப்போ வெடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அடுத்த தடவை வரும்போது பழசை விட இது ரொம்பவே ஆபத்தானதும் வீரியதாகவும் இருக்கும். ஏன்னா மனுஷங்க அதோட அம்மாவை கொண்டுட்டாங்க இல்லையா, தாய் பாசத்துக்கு முன்னாடி இங்கே எதுவுமே நிற்க முடியாது. அதனால கண்டிப்பாக மனுஷங்க இயற்கைக்கு பண்ண துரோகத்துக்கு இயற்கை என்றைக்குமே பழி வாங்காமல் விடாது அப்படின்ற மாதிரி காட்டி இதோட அந்த கதை எண்ட் ஆகுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிகேப்ஸில் சந்திக்கிறேன். until then bye bye, don't forget to subscribe channel Thumb Critics. See you guys.